மறுமையினுடைய விசாரணை அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு எல்லா சமூகமும் நின்று இருக்கும். கோடானா கோடிக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருப்பார்கள். சூரியன் மிக அருகாமையில் இருக்கும். இன்னைக்கு சூரியன் எங்க இருக்கு? எங்கேயோ பல பல மைலுக்கு அப்பால் இருக்கிறது. இருந்தாலும் நம்மளால உஷ்ணத்தை தாங்க முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில் சில நபருக்கு 2 வகையான விசாரணை உண்டு. நாளை மறுமையில் அந்த குழந்தைக்கு குர்ஆனை மனனம் செஞ்சு அந்த குழந்தைக்கு என்ன அல்லாஹ் பலன் கொடுப்பான். ஆனால் இந்த 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட அந்த வயசுல மனதை கண்ட்ரோல் படுத்துறது, அல்லாஹ்வுக்கு ஹலால் ஹராமை பேணி வாழ்தல் மிகப்பெரிய சவாலான விஷயம். தன்னுடைய உள்ளத்தில் இணை வைப்பு எதுவும் இல்லாமல் ஒரு அணுவளவு தௌஹீதுடைய சிந்தனை இருந்தால் அந்த நபரை அல்லாஹ் கடைசியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் இன்னல் ஹஸனாத்தி யுஹிபுன ஸய்யாத் என்னென்ன அல்லாஹ் கொடுக்குற பெரிய கிஃப்ட் தெரியுமா? பெரிய அந்த மிகப்பெரிய அவனுக்கு வெகுமதி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவத்தை விட்டுட்டு உடனே நன்மையின் பக்கம் வந்தா இன்னல் ஹஸனாத்தி யுஹிபுன ஸய்யாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனுடைய ஸலாத்தும் ஸலாம் என்னும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அவனுடைய அருளும் சதா நேரமும் பொழிவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலையங்கம் அனைவரும் வந்து சேரக்கூடிய இடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தான். மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அளித்தான், நிஅமத்துகளை கொடுத்தான். அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்தான். படைத்து முதுமையை கொடுத்தான், முதுமையும் கொடுப்பான். முதுமையை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம சின்ன பிள்ளையில எப்படி ஒன்றுமே ஒரு செயலை கூட செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோமோ திரும்ப நம்ம அந்த நிலைக்கு தள்ளப்படுவோம், திரும்பவும் மரணிப்போம். மரணித்ததற்கு அப்புறம் கபரில் அடக்கம் செய்யப்படுவோம். அடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மறுமை நாளில் எழுப்பப்படுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு முஃமின் நம்பக்கூடிய விஷயங்களில் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அப்ப அந்த மறுமை நாள் என்பது என்ன நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி என்ன சொன்னார்கள், குர்ஆன் மறுமையை பற்றி என்ன சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, நான் மறுமைக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேனா, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சூரத்து ரஹ்மான்ல அழகாக சொல்லுவான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களுமே குல்லு அழிந்துவிடும், மலைகள் தூள் தூளாக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லுவான், நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும், அதே மாதிரி கடல்கள் பற்றி எரியும், கடல்கள் பிளக்கப்படும், வானங்கள் பிளக்கப்படும், பூமி மாற்றப்படும், வானமும் பூமியும் ஒன்று சேர்க்கப்படும். அப்ப அல்லாஹ் எல்லாம் சொல்றான். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஒரு நாள். எப்ப நடக்கும் அல்லாஹ் அலம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலியமான ஒரு ஹதீஸ், ரொம்ப மிக நீண்ட ஹதீஸ். அப்ப கேட்குறாங்க மறுமை நாள் எப்போது நிகழும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேள்வி கேட்கப்பட்டவரை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப மறுமை நாள் எப்பொழுது நிகழும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சமீபத்தில் பார்க்கிறோம், 35 வயசு கடந்த வாரம் நம்ம கூட விளையாடுற ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு பையன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாப்புல. அப்ப மரணம் எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் வரலாம், கபருடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தொடங்கலாம். ஆகிரத்திர வாழ்க்கைக்கு நம்ம தயாராக ஆகணும். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான்,
அல்லாஹ்வை தவிர எல்லா மலக்குமார்களும் அல்லாஹ் உயிரை வாங்கக்கூடிய மலக்கை கூட கடைசியாக உங்களுடைய உயிரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துகளும் வர்ணிக்கப்படும் அல்லாஹ்வை தவிர. அப்ப நம்ம நாளை மறுமையில் ஒன்று சேர்க்கப்படுவோமே. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்துல வரணும். சும்மா நான் பயான்ல பேசுறேன், நீங்க கேட்குறீங்க அப்படின்னு கடந்து போகாமல் மறுமை ஒன்று வருமே, அப்ப என்னுடைய இபாதத்துகள் எப்படி இருக்குது? ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியினுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம் வயின் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறப்ப அழுக ஆரம்பிச்சுறாங்க. அழுத உடனே அவங்களுடைய மனைவியும் அழுக ஆரம்பிச்சுறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? அதாவது மேலும் அதனை கடக்காமல் உங்களை யாரும் போக முடியாது. ஹத்மன் மக்தியா, இது உங்களுடைய இறைவனின் தீர்க்கமான முடிவாகும். எதை கடக்காமல்? மறுமை நாள். சும்மனு நஜ்ஜில்லதீன தகவ், அதற்கு பின்னால் தக்வாவுடன் இருந்தவர்கள், பயபக்தியுடன் இருந்தவர்கள், வனதரு தாலிமீன ஃபீஹா ஜிஸியா, அந்த தக்வாவுடன் இருந்தவர்களை நாம் காப்பாற்றுவோம். ஆனால் அநியாயம் செய்தவர்கள், தன்னுடைய மனைவியை பின்பற்றியவர்களை நரகத்தில் காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக விட்டு விடுவோம். உதாரணமா இது பெரிய சம்பவம், எல்லாமே நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுறோம். ஒன்று சூர் ஊதப்பட்டுச்சு. சூர் ஊதப்பட்ட உடனே வஸஈக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ், அதாவது பூமி இறைவனுடைய ஒளியை கொண்டு பிரகாசமாக ஆகுது. அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைவரும் மரணிக்கப்படுவார்கள். சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா ஃபஇதா ஹும் கியாமு யன்துரூன், அதற்கு அப்புறம் இன்னொரு ஒரு சூர் ஊதப்படும். அனைவரும் தன்னுடைய ரப்பின் முன்னால் எழுந்து நிற்பார்கள். விசாரணை, மறுமையினுடைய விசாரணை அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். உதாரணமாக பாருங்களேன், இன்னைக்கு குவைத்தில் இந்த ருத்துபா, இந்த வெயில நம்மளால 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் வெளியில விளையாண்டோம்னா அந்த உஷ்ணத்தை நம்மளால தாங்க முடியல. எங்கேயாவது நிழல் கிடைக்குமா? எங்கேயாவது உட்கார முடியாதா? ஏதாவது குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்குமா? ஏதாவது குளிர்ச்சியான பானம் கிடைக்குமா? நிழலை தேடி நாம் ஒதுங்குகிறோம். அது எப்படியாப்பட்ட நாள்? அந்த சூழல் எப்படி இருக்கும்? வாஷரகத்தில் அருள் பினூரி ரப்பிஹா வஉதிஅல் கிதாப் வஜீஅ பின்னபியீன வஷ்ஷுஹதா வகுதிய பைனஹும் பில் ஹக் வஹும் லா யுதமூன். வாஷரகத் வஉதிஅல் கிதாப், அவருடைய புத்தகங்கள் வைக்கப்படும். யாருடைய புத்தகங்கள்? நான் தான் என்னுடைய புத்தகத்துக்கு ஆத்தர். என்னுடைய புத்தகம், உங்களுடைய புத்தகங்கள் கொண்டு வரப்படும். கொண்டு வந்தப்பட்டு அதுக்கு சாட்சி வேணும்ல. யார் அல்லாஹ் அனுப்புனான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எந்தெந்த நபிமார்கள் அனுப்புனானோ வஷ்ஷுஹதா, சாட்சிகள் எல்லாம் கொண்டு, ஓ நபி பின் நபி, எல்லா நபிமார்களும் கொண்டு வரப்படுவார்கள். வஷ்ஷுஹதா, சாட்சிகள் எல்லாம் கொண்டு வரப்படும். வகுதிய பைனஹும் பில் ஹக், அவர்களுக்கிடையில் தீர்க்கமான, அவர்களுக்கிடையில் எப்படி அந்த எந்தெந்த உலகத்தில் நடந்ததோ அதற்கு முடிவு கட்டப்படும். வஹும் லா யுதமூன், யாருமே அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீங்க மறுமை நாளை பற்றி தெளிவாக படிக்கணும். சூரத்துல் ஜுமரை படிச்சு பாருங்க. சூரத்துல் கியாமாவை எடுத்து தஃப்சீரை புரட்டி பாருங்க. ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூல், அந்த நாளில் யார் இந்த உலகத்தில் பயபக்தியோடு இருந்தார்களோ, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, அவருடைய வலது கரங்களில் கொடுக்கப்படும். ஃபயகூலு ஹா உக்ரஉ கிதாபியா, எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்படும், உன்னுடைய கிதாபுடைய கிதாபை வாசி, உன்னுடைய கிதாபுக்கு நீதான் சாட்சி. என்ன நடக்குங்க? ஃபயகூல் ஹா கிதாப் இன்னி தனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, யா அல்லாஹ், உலகத்துல வாழ்றப்ப இன்னி தனன்து, நான் எண்ணி கொண்டிருந்தேன், எனக்கு தெரியும் ஒரு நாள் மரணம் வரும், கபருக்கு போவான், உன்னை சந்திப்பேன், எந்த மாற்றமும் இல்லை. அதன் காரணமாக நல்ல அறங்களை நான் செய்து கொண்டிருந்தேன், அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் இந்த நல்லறங்கள் செஞ்சாருங்கல்ல, கிதாப் வலது கரத்தில் கொடுக்கப்படும் அல்லவா, சில நபர்கள் அல்லாஹ் கூப்பிடுவான். வலது கரத்தில் கொடுக்கப்பட்ட நபர்கள் எல்லா மக்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதல் கொண்டு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு எல்லா சமூகமும் நின்று இருக்கும். கோடானா கோடிக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருப்பார்கள். சூரியன் மிக அருகாமையில் இருக்கும். நீங்க சூரியன் எங்க இருக்கு? எங்கேயோ பல பல மைலுக்கு அப்பால் இருக்கிறது. இருந்தாலும் நம்மளால உஷ்ணத்தை தாங்க முடியல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவரவர்களுடைய பாவத்திற்கு ஏற்றார் போல் அவர்கள் தண்ணீரில் வியர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிலர்கள் முழங்கால் வரைக்கும் மூழ்கி கொண்டிருப்பார்கள், சிலர்கள் தன்னுடைய கைகள் வரைக்கும் மூழ்கி கொண்டிருப்பார்கள், சிலர்கள் தன்னுடைய நாவுகள் இங்க வாய் வரைக்கும் அந்த வியர்வை அவரை மூடிக்கொண்டிருக்கும். பாவங்கள் அந்த பாவத்திற்கு தகுந்தார் போல. உடனே எல்லாரும் நின்றுப்பாங்க. அல்லாஹ் சில நபர்களை கூப்பிடுவான். விசாரணை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில நபர்களை கூப்பிட்டு, யார் கூப்பிடுறா? உலகத்தையும் பூமியையும் படைச்ச எந்த ரப்பை நான் பார்க்க வேண்டும், எந்த சுவனத்திற்காக இந்த உலகத்தை நான் படைக்கப்பட்டனோ அந்த ரப்பின் பக்கத்தில் விசாரணை நடக்குது. அல்லாஹ் ஒரு திரையிடுவான். அல்லாஹ் ஒரு திரையிடுவான். இந்த திரையை இட்டவுடன் கோடான கோடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் விசாரணை தெரியாது. அந்த அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் இடையில் விசாரணை நடக்கும். அல்லாஹ் கேட்பான், உலகத்துல இந்த பாவம் பண்ண, ஆமா அல்லாஹ், உலகத்துல இந்த பாவம் பண்ண, எல்லா பாவங்களும் எடுத்து காட்டப்படும். எல்லா பாவங்களும் அல்லாஹ் எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் அந்த நபர்கிட்ட, நானாக இருக்க நான் நீங்கள் எடுத்து காட்டப்படும். உடனே அந்த நபர் சொல்லுவார், யா அல்லாஹ், எல்லா பாவம் பண்ண யா அல்லாஹ். உடனே அல்லாஹ் சொல்லுவான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போய். எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போயிரு. என்ன காரணம்? இதுதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாளை மறுமை நாளில் சில நபர்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் சில நபருக்கு ரெண்டு வகையான விசாரணை உண்டு. ஒரு விசாரணை மேலோட்டமான விசாரணை, இன்னொரு விசாரணை அல்லாஹ் அந்த மனிதனை பிடிக்க ஆரம்பித்து விடுவான். அந்த மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து விடுவான். யாரை? முதல் விசாரணை, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யாருடைய அந்த புத்தகம் வலது கையில் கொடுக்கப்பட பொழுதோ அந்த நபருடைய விசாரணை மேலோட்டமாக இருக்கும். அல்லாஹ் அந்த நபரை சொர்க்கத்திற்கு அனுப்பிடுவான். இப்ப இங்க என்னன்னா, அந்த நபர் சொர்க்கத்துக்கு போறாரு. இந்த வசனத்துல சொல்றாங்க, சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய விசாரணை நடக்குது. விசாரணை முடிந்தவுடன் சொர்க்கத்திற்கு போகிறார்கள். போகக்கூடிய சமயத்தில் ஒரு பாலம் இருக்குது. அல்லாஹ் ஒரு பாலத்தை போடுகிறான். அந்த பாலம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஹதீஸ்ல வரக்கூடிய சில அசராத்துகள், சில அடையாளங்களை வைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் வலுவலுப்பாக இருக்கும். அதே மாதிரி கடினமாக பாலமாக இருக்கும். அதில் முட்கள் போன்ற சில அந்த தூண்டில் மாதிரி இருக்கும். ஹதீஸ்ல வரக்கூடிய வர்ணனைகள். இந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கவாதியும், சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்திற்கு செல்வார், நரகவாதியாக இருந்தால் அந்த பாலத்தை கடக்கக்கூடிய சமயத்தில் தீமைகளின் காரணமாக பாலத்தை கடக்க முடியாமல் கீழே நரகத்தில் விழுந்து விடுவார். அதனால குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், அந்த நாளில் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் நாம் ஒளியை ஏற்படுத்துவோம். இருட்டான பாதையாக இருக்கும். அது யாருக்கு? மூமின்களுக்கு. யாருடைய கிதாப் வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ, உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை அல்லாஹ்விற்காக வேண்டி செலவழித்து அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்த அந்த நபர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நாளை மறுமையில் அடியானுடைய பாதங்கள் அந்த இடத்தை விட்டும் நகராது. சில நிஅமத்துகளுக்கு பதில் சொல்லும் வரை அந்த இடத்தை விட்டு நகராது. என்னது? எப்படி சம்பாதிச்சோம், எப்படி செலவழித்தோம், உனக்கு கொடுத்த ஆயிலை, உனக்கு கொடுத்த இளமை பருவத்தை எப்படி நீ செலவழித்தாய், உனக்கு கொடுத்த அந்த ஓய்வு நேரத்தை எப்படி நீ செலவழித்தாய். இந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் நல்ல முடிவுகளை நம்ம எப்படி நல்ல விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தா உலகத்துல
எனக்கு கிடைச்ச டைம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது. ஒரு கசப்பான உண்மை, நம்ம நிறைய பேருக்கு இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரிய மாட்டேங்குது. தஜ்வீத் முறைப்படி இன்னைக்கு எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? கை தூக்குன்னு சொல்ல மாட்டேன், சொன்னா எல்லாருமே சகட்டம் போடுவீங்க. தஜ்வீத் முறைப்படி எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? தெரியாது. எத்தனை பேருக்கு எத்தனை சூறா மனப்பாடம் பண்ணியிருக்கோம்? 2 சூறா 3 சூறா ஒரு 5 சூறா, குழு அல்லா அதாவது குழு பிரபில் ஃபலக், குழு பிரபில் நஸ், இதாஜா நஸ்ருல்லா, இன்னா ஆத்தேனா, அல்லாஹ் அக்பர். எப்ப பார்த்தாலும் மவுத் வரைக்கும் இந்த சூறா தான். அதற்கு அப்பால் சூறா மனப்பாடம் பண்ணணுமா? எல்லாம் டைம் கொடுத்துருக்கானே. காலையில் 7 to 3 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கு, ஃப்ரீ டைம் இருக்கு, யூடியூப்பை மணிக்கணக்கில் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, ஃப்ரெண்டு கூட சுத்துறதுக்கு டைம் இருக்கு, தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகிறதுக்கு டைம் இருக்கு. ஆனால் குர்ஆன் எடுத்து ஓதுவதற்கு அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். மறுமை நாளில் உனக்கு நான் இந்த நேரத்தை கொடுத்தேனே, உனக்கு ஷபாப், உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேனே, எந்த வழியில் நீ கழித்தாய்? என்ன சொல்ல போகிறோம்? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள், அந்த நியமத்துகள் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நாளைக்கு மறுமையில் பல சாரார்கள் இருப்பார்கள். அந்த விசாரணை நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். எப்படி கண்ணியப்படுத்துவான்? அந்த ஒரு பெற்றோர்களை உயரமான இடத்தில் ஏற்றி தங்க கிரீடங்களை அனுபவித்து அவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்துவான். உடனே அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், எல்லாரும் ஒன்று கூடி இருப்பார்கள். அந்த விசாரணை செய்யக்கூடிய அந்த இடத்தில் எதற்காக வேண்டி எனக்கு இந்த கண்ணியம்? அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் உனக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்தேன். அந்த குழந்தை செல்வங்களை எனக்கு கட்டுப்பட்டு நீ மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்தாய். அந்த குழந்தை செல்வங்களை மதரசாவுக்கு அனுப்பினாய். இஸ்லாம் எதையுமே தடை போடல. இன்ஜினியர் ஆகுமா இன்ஜினியர் ஆகுங்க, சயின்டிஸ்ட் ஆகுமா சயின்டிஸ்ட் ஆகு, டாக்டர் ஆகுமா டாக்டர் ஆகு, எவ்வளவு சம்பாதிக்கணுமா அவ்வளவு சம்பாதிங்க, உலகத்துல எந்த உயர் பதவிக்கு போகணுமா போகலாம், எதற்குமே இஸ்லாம் தடை இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு இஸ்லாம் தெரிந்திருக்க வேண்டும். எந்த குழந்தை மதரசாவில் போய் குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை முடித்து இந்த மக்களுக்கு தொழுகை நடத்துகிறதோ, அதன் காரணமாக, அதன் சபபின் காரணமாக மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெற்றோர்களுக்கு தங்க கிரீடங்கள், வைரங்கள், வைரோடியங்களான கிரீடங்களை அனுபவித்து கண்ணியப்படுத்துகிறார். குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்த நியமத், அதை பற்றி நம்ம விசாரிக்கப்படுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் என்னுடைய குழந்தைங்களை நம்ம எப்படி சந்தோஷப்படுறோம்? குழந்தைகளை நாளை மறுமையில் நமக்கு சதக்கத்துன் ஜாரியாக யூஸ் பண்ண நம்ம முயற்சி பண்ணுவோம். குழந்தைகளை நமக்கு தான் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். குர்ஆனை படிக்கிறதுக்கு உலகத்தை எந்த கல்வி வேணாலும் படிக்கட்டும். குர்ஆனை படிச்சியா, குர்ஆன் மனப்பாடம் பண்றியா? அது மட்டும் இல்லாமல் நாளை மறுமையில் அந்த குழந்தைக்கு குர்ஆனை மனனம் செஞ்சு அந்த குழந்தைக்கு என்ன அல்லாஹ் பலன் கொடுப்பான்? 30 ஜுஸ் மனப்பாடம் பண்ணிருக்கியா, ஓதிக்கொண்டே செல். எதுவரைக்கும் செல்கிறாயோ அதுவரைக்கும் சொர்க்கத்துடைய தரஜாக்கள், அதுவரைக்கும் சொர்க்கத்துடைய இடங்களை உனக்கு நான் தருகிறேன். அப்ப அல்லாஹ் கொடுத்த நியமத்து அது குழந்தை. அந்த குழந்தை செல்வங்களை நம்ம குழந்தை செல்வங்களை குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு குர்ஆன் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் என்னுடைய குழந்தைக்கு நான் கால் பண்ணி, என்னம்மா இன்னைக்கு உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க கேட்டா, எனக்கு தஜ்வீது தெரிஞ்சிருந்தா, எனக்கு சூரா தெரிஞ்சிருந்தா தான் என்னுடைய குழந்தையை நான் கரெக்ட் பண்ண முடியும். அப்ப இந்த நியமத்துகளை பற்றி நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம். இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ ஓகே, இனிமேல் குழந்தைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு மரணித்து விட்டால் சதகத்தும் ஜாரியாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா விதமான அமல்களும் துண்டித்து விடும். தான் செய்த அந்த சதகத்துன் ஜாரி அமல்களை தவிர வலதும் சாலிஹான குழந்தை செய்யக்கூடிய துஆக்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய வாலிபம், இந்த வாலிபம் அல்லாஹ் கொடுத்த எவ்வளவு பெரிய கிஃப்ட், சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நாளைக்கு அர்ஷுடைய நிழல் அந்த நாள்ல, அந்த கியாமத் நாள்ல எல்லாரும் சூழல் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நிழலே இருக்காது. நிழலை தேடிக்கொண்டிருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல நிழல் இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் 7 நபர்களுக்கு நிழலை கொடுப்பான். அதுல ஒரு நபர் யார்? தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பயன்படுத்தி ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்த அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா இளமையில் செய்யக்கூடிய அந்த இபாதத்து இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமானது, போராட்டம் இருந்தது. 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் வேற வழியே கிடையாது, பள்ளிக்கு தான் போகணும். 50 வயசு 60 என்ன சொல்லுவாங்க, சும்மா வீட்டில் உட்காந்துருக்க, பள்ளியில் போய் உட்காரு. அப்போ
பள்ளியில் போய் ஒரு டஸ்ட்பினை பிடிச்சிக்கிட்டு உட்காரணும், வேற வழியே கிடையாது. ஆனால் இந்த 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட அந்த வயசுல மனதை கண்ட்ரோல் படுத்துறதல், அல்லாஹ்வுக்கு ஹலால் ஹராமை பேணி வாழ்தல் மிகப்பெரிய சவாலான விஷயம். அதற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன? அதனால தான் வாலிபத்தை, தன்னுடைய இளமையை பயன்படுத்தி அந்த வாலிபனுக்காக வேண்டிய அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன, மிகப்பெரிய கிஃப்ட் என்ன? அர்ஷுடைய நிழல். எல்லாருமே நீங்க பார்க்க இளமையாக தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த இந்த வாலிபத்தை அல்லாஹ்விற்காக யூஸ் பண்ணணும். பொருளாதாரம், ஆயிஷா சித்திகா அந்த ஹதீஸ்ல கேட்குறாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில நம்ம எல்லா விதமான நியமத்துகளும் விசாரிக்கப்படுவோமா? ஆமாம், எல்லா விதமான நியமத்துகளும் விசாரிக்கப்படுவீர்கள். யா ரசூலுல்லாஹ், நமக்கு என்ன நியமத்து இருந்துச்சு? நமக்கு சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை, வாழை சொருகிக்கிட்டு எப்போ எதிரி நம்மளை அட்டாக் பண்ண வருவான் சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் கேள்வி கணக்கு இருக்கா? உங்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. ஒரு ஆடை முட்டினால் கூட அந்த 2 ஆடுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் நீதத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு நீதம் வழங்குவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை எப்படி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் பயன்படுத்துறது? இன்னைக்கு பொருளாதாரத்தை ஹராமான முறையில் செலவழிப்பதற்கு 1000 விதமான வழிகள், எல்லா விதமான வழிகள். இன்னைக்கு நான் சுப்ஹானல்லாஹ் சில நண்பர்களை பார்க்கக்கூடிய சமயத்தில், தெரிந்த நண்பர்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலைகள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே எதற்கு காரணம்? மணி. அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தின் பரக்கத்தினால் எந்தெந்த ஹராம செய்யணுமோ எல்லா ஹராமையும் செய்வோம். நாளைக்கு என்ன ஆகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்ண எல்லாத்தையும் கொண்டு வருவான். ஒரு அடியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் மறுமையில் அங்கே வந்துகிட்டு இருந்தேன். 2 கேள்வி கணக்கு, ஒருத்தருக்கு இலகுவான கேள்வி கணக்கு, இன்னொருத்தருக்கு கடினமான கேள்வி கணக்கு. கடினமான கேள்வி கணக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பிடிச்சிருவான். அவன்கிட்ட கேட்பான், உலகத்தில் உனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தனா யா அல்லாஹ் கொடுத்த, உலகத்தில் உனக்கு பணத்தை கொடுத்தனா கொடுத்த, உலகத்தில் உனக்கு பதவியை கொடுத்தனா கொடுத்த, உலகத்தில் உனக்கு குதிரையை கொடுத்தனா கொடுத்த, எல்லா விதமான செல்வங்களையும் எல்லா நேமத்திலும் கொடுத்தனா யா அல்லாஹ் கொடுத்த. என்னை நீ சந்திப்பா என்று நினைத்தாயா? இல்லையா அல்லாஹ், உன்னை சந்திப்பா என்று நினைக்கல. நீ எப்படி உலகத்தில் என்னை மறந்தாயோ அதை போன்று நானும் உன்னை மறந்து விட்டேன். அந்த குர்ஆன் ஹதீஸ் பாங்க, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, அது கண்ட்ரி இன்னொரு தலைச்சுறோம், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூல், யாருடைய அந்த ஏடு அவனுடைய இடது கரத்தில் கொடுக்கப்படுதோ அவனுடைய தண்டனை, அவனுடைய கேள்வி கணக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். யார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை கேள்வி கணக்கை கடினப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவன் அழிந்து விடுவான். ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகுல் யா லைத்தனி ஊத கிதாபியா, உடனே அவன்கிட்ட சொல்லப்படும், உன்னுடைய ஏடனை படி. யா அல்லாஹ், என்னுடைய ஏடு. உடனே அவன் நினைப்பான், நேரத்துல இந்த கிதாபை நான் கொடுத்திருக்க கூடாது. லா யுகாதிரு ஸகீரத்து வலா கபீரத்து இல்லா அஹ்ஸாஹா, இந்த புத்தகம் சின்ன சின்ன விஷயம், அன்னைக்கு சின்ன விஷயம் நம்ம பார்த்தோம், ஒரு படம் பார்த்தனே, ஒரு சின்ன தப்பு பண்ணனே, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. உடனே அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் சொல்லுவான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். ஒரு மனிதனை அல்லாஹ் பிடிக்க வேண்டும் என்றால் அவனவே சாட்சியாக உண்டாக்குவான். எப்படி சாட்சி? அவனுடைய வாய்க்கு திரையிடப்படும். அவனுடைய தஷ்ஹது அல்சினத்துஹும் ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், கைகள் பேசும், கரங்கள் பேசும், தோள்கள் பேசும். யா அல்லாஹ், இந்தந்த இடத்துக்கு ஹராமான விஷயத்துக்கு இவன் போனா, யா அல்லாஹ் இந்த விஷயத்துக்கு ஹராமான கையை கொண்டு யூஸ் பண்ணா, அந்த சமயத்தில் கைகள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பித்து விடும். இதுதான் அல்லாஹ் ஒரு மனிதனை கடினமாக பிடிக்க வேண்டும் என்றால், அழிக்க வேண்டும் என்றால் கேள்வி கணக்கை கடினமாக்குவான். உடனே அவன் நினைப்பா, முடிஞ்சு போச்சு. அவன் அந்த நேரத்தில் சொல்லுவான், ஹலக அன்னி சுல்தானியா, இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை முதிராக்கி இருந்தானே, ஆட்சி அதிகாரம் இருந்தது, கம்பெனியில மேனேஜரு, கம்பெனியில இன்ஜினியரு, பிரதமரா இருந்தேன், பிரைம் மினிஸ்டர் இருந்தேன், எதுவுமே எனக்கு பயனளிக்கலையே. ஹலக, என்னுடைய சொத்து எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை குடியுங்கள். மலக்குமார்களுக்கு சொல்லப்படும். அந்த நேரத்தில் மலக்கு அலா அர்ஜாயிஹா வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, அந்த நாள் விசாரணை தொடங்கக்கூடிய நாளில் மலக்குமார்கள் அல்லாஹ்வை சூழ இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அரிஷை 8 மலக்குமார்கள் சுமந்திருப்பார்கள். அந்த நேரத்தில்
அதாவது எல்லாமே வெளிக்கொண்டு வரப்படும். அவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள். அவனுடைய விலங்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு விலங்குகளும் 70,000 அந்த கொக்கைகள் இருக்கும். அவனை நரகத்தில் இழுத்து செல்லுங்கள். அவனுக்கு உணவு என்ன? இது யாருக்கு? தன்னுடைய புத்தகம் தன்னுடைய இடதுகரத்தில் கொடுக்கப்பட்ட பாவியான அந்த உயிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய புத்தகமும் உங்களுடைய புத்தகமும் வலதுகரத்தில் கொடுக்கப்பட வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் 35 வயசாயிருச்சு, இன்னும் டைம் இருக்கு. 45 வயசாயிருச்சு, இன்னும் டைம் இருக்கு. இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கலாம், பாவ மன்னிப்பு செஞ்சுக்கலாம், நான் ஹராமான விஷயங்களை விட்டு விலகிக் கொள்ளலாம், இன்னும் டைம் இருக்கு. எத்தனை பேர் நைட்டு படுத்தாங்க, காலையில எந்திரிக்கல, டைம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சானு ஐயுத்ரக சுதா. மனிதன் நினைக்கிறானா வெறுமனையே அவனுக்கு கொடுத்த நியமத்துகளை பற்றி கேட்காமல் அவனை சுவனத்திற்கு அவனை சென்றுவிடும் நினைக்கிறானா? அயஹ்சபுல் இன்சானு ஐயுத்ரக சுதா. அவனை வளைத்து கேள்வி கேட்போம். கொடுத்த எல்லா நியமத்துகளை பற்றியும் கேள்வி கேட்கப்படுவோம். எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுத்தால் தான் அந்த பாவத்தை கடந்து செல்ல முடியும். இல்லாவிட்டால் பாவிகளாக இருந்தால் ஈமான் கொண்டார், ஈமான் கொண்டு புத்தகம் இடது கையில் கொடுக்கப்படுது. சிராத்து முஸ்தகிம் சொல்றாங்க. சஹீஹான ஹதீஸுடைய சிராத்து முஸ்தகிம் கிடையாது, ஒரு பாலம். அந்த பாலத்தை கடந்து உள்ளே விழுந்து விட்டா நரகத்துக்கு போயிட்டார். நரகத்துக்கு போயிட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அதுதான் விசாரணை நாளில். விசாரணை முடிந்தவுடன் சில நண்பர்களுக்கு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வார்கள். நபிமார்கள் சில பேருக்கு பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ்வும் சில நபர்களுக்கு பரிந்துரை செல்வான். அது யாருக்கு தெரியுமா? அந்த விசாரணை முடிந்தவுடன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னுடைய உள்ளத்தில் இணை வைப்பு எதுவும் இல்லாமல் ஒரு அணுவளவு தௌஹீதுடைய சிந்தனை இருந்தால் அந்த நபரை அல்லாஹ் கடைசியாக அந்த நபரை நரகத்திலிருந்து எடுத்து சுவனத்தில் புகுத்துவான். ஒரு நீண்ட நெடிய ஒரு ஹதீஸுடைய சம்பவம். கடைசி மனிதன் நரகத்திலிருந்து சுவனத்திற்கு வருவான். அந்த தகவலை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த நெடிய ஹதீஸ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையின் காரணமாக அந்த நபரை நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்திற்கு நுழைய வைப்பான். அந்த நாளில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதாவது கேள்வி கணக்குகள் ரொம்ப இலகுவாக இருக்கும் என்று. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல இடங்களில் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் கியாமால மனிதன் இன்னைக்கு நாத்திகவாதிகளை நினைச்சு கொண்டிருக்காங்க. நாத்திகவாதிகளை பத்தி நல்லா பேசுறான். என்ன பேசுறான்? எப்படி நாங்கள் எழுப்பப்படுவோம், மண்ணோட மண்ணாயிட்டமே, மக்கி போயிட்டமே, பாடி எல்லாமே புதைஞ்சிருச்சு. அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கியாமால சொல்றான், உங்களுடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, ஏன் இன்னைக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட் ஃபிங்கர் பிரிண்ட். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பின் அற்புதம் தெரியுமா? யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் செப்பரேட் அந்த ஐடென்டிட்டி இருக்கும். யாருக்கும் யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. அதைத்தான் அல்லாஹ் இங்க சவால் விடுறான். உங்களுடைய விரல்களுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதையும் நாளையின் மறுமையில் நாம் கொண்டு வருவோம். எதையும் விட மாட்டோம். எல்லாம் யௌமைதின் துஅரதூன், அந்த நாளில் எல்லாமே வெளிப்படுத்தப்படும். விசாரணையுடைய நாளில் எல்லாமே வெளிப்படுத்தப்படும். யாரு? நம்முடைய மனைவி ஹெல்ப் பண்ணுவாளா? குழந்தை ஹெல்ப் பண்ணுவாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மின் அஹீஹி வ அபீஹி உம்மி வ ஸாஹிபதி வ பனி. அந்த நாளில் உலகத்தில் ஒன்றாக இருந்த நண்பன், வாடா படத்துக்கு போலாம், வாடா நம்ம ஒண்ணா சாப்பிடலாம், ஒண்ணா இருந்தோம், ஒண்ணா படுத்தோம், அந்த நண்பன் உன்னை விட்டு விரண்டு ஓடுவான். கட்டின மனைவி, உலகத்தில் நீ எனக்கு உயிர், என்னுடைய உயிரை உனக்கு நான் தருகிறேன், அன்பாக காதலாக இருந்த மனைவி விரண்டோடுவாள். தாய் தந்தையர்கள் விரண்டோடுவார்கள். ஒரே ஒரு விஷயம்தான், வலாஹிரத்து கைரு வ அபகா. நம்முடைய அந்த அல் பாக்கியாத்து ஸாலிஹா, நிரந்தரமான அமல் மட்டும்தான் நாளைக்கு நம்ம கூட இருக்கும். யாரும் அந்த நாளில் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட நாளை சந்திக்க நாம் தயாராக இருக்கிறோம், சந்திக்க வேண்டும். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இது பெரிய சம்பவம். இந்த முதல் வகையான இலகுவான கேள்வி கணக்கு, கஷ்டமான கேள்வி கணக்கு, எல்லாரும் கேள்வி கணக்கை முடிச்சுட்டு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போறாங்க, நரகவாதிகள் நரகத்துக்கு போறாங்க. நரகம் பூட்டப்படுது, சொர்க்கம் பூட்டப்படுது. நரகவாதிகளுக்கும் சொர்க்கவாதிகளுக்கும் இடையிலே சில கான்வர்சேஷன். சுப்ஹானல்லாஹ், சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய சமயத்தில் நரகவாதிகளுக்கும் சொர்க்கவாதிகளுக்கும் இடையே சில
கலந்துரையாடல் நடக்கும். வசீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா கால லஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வ இன்திரூனகும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. நரகவாதிகள் நரகத்திற்கு போனதுக்கு பின்னால் நரகத்துடைய காவலர்கள் கேட்பார்கள், உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய எந்த நபிமார்களும் இல்லையா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டவில்லையா என்று கேட்பார்கள். இல்லை இல்லை, ஓதி காட்டினால் பலா வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அதாபி அலல் காஃபிரீன், நாங்கள் கட்டுப்படல, அதன் காரணமாக நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோம். கீல துஹுலு அப்வாப ஜஹன்னம காலிதீன ஃபீஹா, இந்த கீல துஹுலு அப்வாப, இந்த நரகத்தில் நிரந்தரமாக இருங்கள். ஃபபிஸ மஸ்வல் முதகப்பிரீன். அடுத்து சொர்க்கவாதிகள் சொல்ற வசீகல்லதீன தகவ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு போன உடனே அவங்கள வெல்கம் பண்றதுக்கு யார் தெரியுமா இருப்பான்? இதா ஜாஊஹா வ ஃபுத்திஹத் அப்வாபுஹா, அதனுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அவங்களுக்கு மலக்குமார் சலாமுன் அலைக்கும் திபத்தும், உங்களுக்கு நறுமணம் உண்டாகட்டும், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். மலக்குமார்களை அவர்கள் வரவேற்பார்கள். மலக்குமார்கள் இங்க வந்தோன்னு என்னமா நடக்கும்? நரகவாதிகள் சொர்க்கவாதிகளிடம் கேட்பார்கள், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இந்த வேதனையை எங்களால் கொஞ்சம் தாங்க முடியல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? சொர்க்கவாதியும் பக்கத்துல தான் இருக்கணும், நரகவாதியும் பக்கத்துல தான் இருக்கணும். நரகவாதிகள் சொர்க்கவாதிகளுக்கு பேச முடியும், அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. அப்ப முடியல, தாகம், எங்களுக்குள்ள உணவு என்ன தெரியுமா? எங்களுக்குள்ள உணவு அந்த கள்ளி செடிகளும் கள்ளிப்பாலும் எங்களுடைய அந்த சீலும், அதுதான் நாங்கள் உணவாக உட்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு முடியல, கொஞ்சம் குளிர்ச்சியான குர்ஆன் சொல்வது, கொஞ்சம் குளிர்ச்சியான தண்ணி இருந்தா எங்களுக்கு கொடுங்க, தாகத்தை தீர்த்துக் கொள்கிறோம். உடனே சொல்வார்கள், ஹர்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதை ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை, அதனால் உங்களுக்கு தண்ணீரை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தினுடைய அந்த தண்டனை மிக கொடூரமானது. சொர்க்கத்தினுடைய சந்தோஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி எந்த வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது, எந்த காதுகளும் அதை கேட்டிருக்க முடியாது, எந்த யாரும் அதை உணர்ந்திருக்க முடியாது. அவ்வளவு விதமான சந்தோஷங்கள் பொங்கி இருக்கும் சுவனம். நரகம் அதற்கு ஆப்போசிட். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நாளை மறுமையில் விசாரணை ஒன்று இருக்குது, என்னுடைய ரப்பை நான் சந்திக்கணும், அதன்படி பாவங்களை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவர். இத்துடன் இந்த முதல் குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது பாரிக் வஸல்லிம் அலைஹிம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலோட குத்பாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கியாமத் நாளில் என்ன நடக்கும், அந்த கியாமத்தினுடைய வர்ணனைகள் குர்ஆனில் எப்படி இருக்குது, ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு அதை அறிமுகப்படுத்தலாம் என்பதை பார்த்தோம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள். நாளை உங்களை நீங்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவதற்கு முன்னால், உங்களுடைய இறைவனை சந்திப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்படி என்னை நாளை விசாரித்துக் கொள்றது? ஒரு நாள் இருக்கு, நைட்டு படுக்க போறான். படுக்க போறதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்? காலையில ஃபஜர் தொழுதனா? ஹராமான விஷயங்கள் என்ன பண்ணேன்? குர்ஆன் ஓதுனா? என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் நான் செலவழித்தேனா? இன்கேஸ் இன்னைக்கு நான் மரணித்தால் இஸ்திக்ஃபார் செஞ்சேனா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவன். எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் இன்னல் ஹஸனாத்தி யுஹிபுன ஸய்யிஆத், என்னென்ன அல்லாஹ் கொடுக்குற பெரிய கிஃப்ட் தெரியுமா? பெரிய அந்த மிகப்பெரிய அவனுக்கு வெகுமதி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவத்தை விட்டுட்டு உடனே நன்மையின் பக்கம் வந்தா, இன்னல் ஹஸனாத்தி யுஹிபுன ஸய்யிஆத், 40 வருஷம் செஞ்சால பாவம், அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையா மாற்றி அவனுக்கு கிஃப்டா கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ்வின் பக்கம் வரணும். என்னுடைய வாழ்க்கையை நான் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். 40 வருஷம் ஆயிடுச்சு, 45 வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பங்களா இருந்தாலும் சரி, கடைசியா ஜனாசா, அதுதான் ரியாலிட்டி. கடைசியா மக்பரா, அதுதான் ரியாலிட்டி. கடைசியா கஃபன் துணி, அதுதான் ரியாலிட்டி.
அப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் அதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? இன்ஷா அல்லாஹ் நான் இனிமேல் நான் பாவத்தின் பக்கம் போக மாட்டேன். நாளைக்கு மறுமையில் என்னுடைய ரப்பை நான் பார்க்கணும். என்னுடைய ரப்பை பார்க்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னுடைய பட்டோலை நன்மை, என்னுடைய பட்டோலை வலதுகையில் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப நான் பாவத்தை எல்லாம் விடணும். முடியும், நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. ஒரே இலக்கு மறுமை. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். உலகத்தில் யாரை திருப்திப்படுத்துறோமோ இல்லையோ, கட்டுன மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், தன்னுடைய ஓனராக இருக்கட்டும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமாக யார் எதை பண்ண சொன்னாலும் சரி, யாரை சந்தோஷப்படுத்துவதாக இருந்தாலும் சரி பண்ணவே கூடாது. ஏன்னா இங்கே என்னுடைய மனைவிக்காண்டி தாடியை சரிச்சிட்டா நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அவங்க வலியுறுத்தி சொன்னா, நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்ற காரணத்தினால் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். மனைவி வருவாளா? கிடையாது. என்னுடைய நண்பனுக்காக வேண்டி தொழுகையை விட்டுட்டு படத்துக்கு போயிட்டா நண்பன் நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய சமயத்தில் வருவானா? விரண்டோடுவான். சாஹிப், உன்னுடைய நண்பன் உன்னை விட்டு விரண்டோடுவான். உலகத்தில் மரணம் வரைக்கும் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய ஆயுள் எல்லாமே யாருக்கு? ரப்புக்கு மட்டும்தான். இதை மட்டும் மனசுல பதிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ்வோட உதவி எல்லா புறத்திலிருந்து நம்மை தேடி வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அவனை சந்திக்கக்கூடிய சமயத்தில் அந்த பட்டோலையை நம் அனைவருக்கும் வலது கரத்தில் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ் நாளை மறுமையில் ரப்பை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.